புதுச்சேரி பாஜக ஒரு டுபாக்கூர் கட்சி என கடுமையாக விமர்சித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ராகுல் காந்தி அமுல் பேபி என்று பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பொங்கலுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற நாடகம் நடத்திய பாஜக ஒரு டுபாக்கூர் கட்சி என்றார். புதுவையில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பொருட்களோடு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, ஆன்மீக நகரத்தை கொலைகார நகரமாகவும் கஞ்சா நகரமாகவும் முதல்வர் ரங்கசாமி மாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது. ராகுல் காந்தி தான் அமுல் பேபி. அவருடைய சிறு பிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைத்திருஉள்ளனர். எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி அதிகாரத்தில் வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதுதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் போன்றவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் காங்கிரசின் நிலைமை உள்ளது என்று விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக இளைஞரணி தலைவர் தாக்கப்பட்டதை கண்டித்து புதுவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எச். சூர்யா உள்ளிட்டோர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் உருவப்படத்தை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் பாஜக இளைஞரணி நிர்வாகிகளை கைது செய்ய முயன்றனர். அப்போது பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பாஜக இளைஞரணி தலைவர் ஆடலரசன் உள்ளிட்ட நிர்வாகிகளை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னாத்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு சுழற் கேடயம் மற்றும் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கமளித்து பேசினார். நிறைவு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். புதுவையில் முதன்முறையாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் துணை அமைப்பான இளம் தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை சார்பில் இன்று மற்றும் நாளை 2 தினங்கள் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பெங்களூரு பகுதிகளைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், 5,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டு கண்காட்சி நடைபெற்றது. புதுவையில் நடைபெறும் முதல் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் என்பதால் பொதுமக்கள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் துவங்க ஆர்வம் கொண்ட அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இங்கு அமைக்கப்பட்ட ஸ்டாலில் தாரண்யா அசோசியேட் நிறுவனம் கூறுகையில், இங்கு வீடு கட்ட தேவையான பொருட்கள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பாண்டிச்சேரி ஃபயர் சேஃப்டி சார்பிலும் ஸ்டால் அமைக்கப்பட்டது. இங்கு தீ தடுப்பு பற்றி உபகரணங்களுடன் வந்திருந்த பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் விளக்கமளித்தனர். புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் நடைபெற்ற MSME CSIR விழிப்புணர்வு கருத்தரங்கில் அனுபவம் வாய்ந்த MSME உரிமையாளர்கள், வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
சிறு மற்றும் குறு தொழில்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முன்னணி தேசிய அமைப்பான லகு உத்யோக் பாரதி புதுச்சேரி கிளை சார்பில் 2035 நோக்கிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எதிர்கால பாதை கொள்கைகள் மற்றும் கூட்டாண்மைகள் என்ற பொருண்மையில் ஹோட்டல் அதித்தியில் CSIR விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த முக்கிய நிகழ்ச்சியை புதுவை அரசின் செயலர் விக்ராந்த் ராஜா துவக்கி வைத்தார். அவர் தனது சிறப்புரைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்பதை வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரிகள் MSME-க்களுக்கு தேவையான நிதி மற்றும் நிறுவன ரீதியான ஆதரவை வழங்க ரேம்ப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் லகு உத்யோக் பாரதியின் ஆதரவுடன் இதுவரை 65 சிறு மற்றும் குறு நிறுவனங்களில் எரிசக்தி தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவை Z மற்றும் லீன் சான்றிதழை பெற்றுள்ளன என்ற முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி MSME DFO நியூக்ளியஸ் செயல் உதவி இயக்குனர் பிரீத்திகா சர்மா, புதுவை இந்து எக்கனாமிக் ஃபோரம் மாநில தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கருத்தரங்கின் முக்கிய அம்சமாக தமிழ்நாடு லகு உத்யோக் பாரதி இணை பொதுச் செயலாளர் ஜெயேந்திரன் சிறப்புரையாற்றினார். தொழில் முனைவோர் CSIR-இன் காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களின் போட்டித்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை தொழில்களில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உள்ளூர் தொழில்கள் உலகளாவிய போட்டியில் முன்னிலை பெற முடியும் என்றும் இது 2035 நோக்கிய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் அனுபவம் வாய்ந்த MSME உரிமையாளர்கள், வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் மற்றும் புதுமையான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளிட்ட 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். லகு உத்யோக் பாரதி சிறு மற்றும் குறு தொழில் துறையினரின் அதிகாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் குரலை கொள்கை ரீதியாக வலுப்படுத்தவும் செயல்படும் தேசிய அமைப்பாக இருந்து MSME-க்கள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரமாக தொடர்வதை உறுதி செய்து வருகிறது. போலி மருந்து உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன், மாநில செயலாளர் முனைவர் மோகன சுந்தரம், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவேன் என ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ள வேண்டும் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் அணி தலைவர் முருகையன், அரியாங்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் தனஞ்சயன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், துணை செயலாளர் ரகு மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் மகளிர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் வன்கொடுமை, பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பெண்கள் மீது நடக்கின்ற தாக்குதல் உள்ளிட்டவைகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் மகளிர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க மகளிர் அணி தலைவி செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்தும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு புதுவை அரசு வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பின. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு மற்றும் நிர்வாகிகள் பலரும் பெண்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாவதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாவதி, புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு
தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகிறது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிகப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2,500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2,500 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்கள் அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இன்று ஜேசிஎம் என்பது ஒரு பிரம்மாண்டமாக மாறிவிட்டது. அவர் முதல்வராக வேண்டுமென அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றனர். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். சொல்லல்ல செயல் என்ற எங்கள் தாரக மந்திரத்தை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், புதுவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. என்ஆர் காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சிகள் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது. எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என தெரிவித்துள்ளார். புதுவையில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும், தொடர்ந்து ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்கப்படுவதை கண்டித்தும், காவல்துறை உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவை மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், காவல்துறை உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு 1,18,00,000 ரூபாயில் ஆய்வகம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு 1,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆய்வகம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு செல்வ கணபதி எம்பி தலைமை வகித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உயர்கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை சுதேசி மில் அருகே 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் அனைத்தையும் வலியுறுத்தி ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுதேசி மில் அருகே ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் நடராஜன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பல்வேறு ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் சண்முகம், கலிகமூர்த்தி, ராமகிருஷ்ணன், சிவகுமார், அன்பழகன், ராதாகிருஷ்ணன், கணேசன், விஸ்வநாதன், மணி, ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், சேகர், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் குறித்து பரிந்துரைகள் 8வது சம்பளக்குழு பரிந்துரையில் இடம்பெறவில்லை. ஓய்வூதியர்களுக்கு 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அனைத்தையும் நிர்ணயிக்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் யாசகர் மறுவாழ்வு மையத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்றது.
இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஸ்மைல் சப்போர்ட் ஃபார் மார்கனைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்ஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் திட்டத்தின் கீழ் செலான் நகரில் யாசகர் மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அடையாளம் காணப்படும் சாலைகளில் யாசகம் கேட்பவர்கள் அழைத்து வரப்பட்டு தங்க வைத்து பராமரிப்பதுடன் அவர்கள் பொருளாதாரம் ஈட்டி கௌரவமாக வாழ குறைந்த முதலீட்டுடன் தொழில் செய்யக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் காப்பகத்தில் தங்கியுள்ள முன்னாள் யாசகர்களுக்கு பினாயில் தயாரிப்பது, மெழுகுவர்த்தி தயாரிப்பது போன்ற குறைந்த முதலீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆலோசனையின்படி துணை இயக்குனர் கருணாநிதி மற்றும் கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதலில் நடைபெற்றது. இதில் ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமையில், பொருளாளர் சுகுணா முன்னிலையில் பயிற்சியாளர் லூர்துமெரி காப்பகத்தில் தங்கி பயன்பெற்று வரும் முன்னாள் யாசகர்கள் அனைவருக்கும் பினாயில் மற்றும் மெழுகுவர்த்தி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் ஊழியர்கள் ராஜ்குமார், நான்சி, மிஸ்பா, சகாய செல்வி, காயத்ரி ஆகியோர் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் காப்பகத்தில் தங்கியிருக்கும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.